துளாராசி சித்திரை நட்சத்திரம் படிப்பை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. துளாராசி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களோட பசங்க ஃபர்ஸ்ட் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. சித்திரைங்கும் போது ஃபர்ஸ்ட் செவ்வாய் தசையில அவங்க பிறந்திருக்கிறாங்க. ஸோ 2வது அவங்களுக்கு இப்போதைக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்கும். அப்ப ராகு அப்படின்னாலே ராகு மொத்தம் மொத்தம் 18 வருஷம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப செவ்வாய் தசையில மொத்தம் 7 வருஷம். இதுல அவங்க அந்த பாதத்தை பொறுத்து இவங்க பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இந்த கான்செப்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களோட டீன் ஏஜ் 22, 21 இந்த மாதிரி 20 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ராகு தான் திசை நடத்தாரு. அப்ப துலா ராசிக்கு இந்த ராகு தசை அவங்களோட ஜனன ஜாதத்துல நடக்கிற ஒரு காரணத்தினால படிப்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். சுலோவன் ஸ்டடி தான் இருப்பாங்க. ஆனா ராசிக்கு நல்லா படிப்பாங்களான்னு கேட்டா துலா ராசிக்கு இன்னைக்கு டேட்டுக்கு 9ல பாக்கியஸ்தானத்துல குரு. அதே குரு இந்த துலா ராசியை 5ஆம் பார்வையை பார்க்குற ஒரு காரணத்தினால அடுத்த வருஷம் 5வது மாசம் 25ஆம் தேதி வரைக்கும் 2026வது வருஷம் வரைக்கும் இவங்க ராசிக்கு 50% நல்லாவே படிப்பாங்க. ஆனா அவங்க ஜனன ஜாதகத்துல ராகு தசையை நடத்துறதுனால கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க, சோம்பலா இருப்பாங்க, ஸ்லோவன் ஸ்டடியா இருப்பாங்க, கேப்சர் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. பர்டிகுலரான பாடங்கள் மைண்ட்ல நிற்கும். பர்டிகுலரான பாடம் மைண்ட்ல ஏற மாட்டேங்குதுன்ற வருத்தம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பசங்களுக்கு ராகு தசை முடிகிற வரைக்கும் அசிய பேரண்ட் ஆகிய நீங்க பேக்கப்ல இருந்து புஷ்அப் பண்ணுங்க. புஷ்அப்னா உங்க பசங்களுக்கு எந்த படிப்பு வருதோ அதை விட்டுருங்க. வராத படிப்புக்கு ஒண்ணு நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, இல்லாட்டினா அவங்களுக்கு டியூஷன் போடுங்க. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய அந்த படிப்பு இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. ஸோ இதுதான் பண்ணணும். மற்றபடி இந்த ராகு தசை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஸ்லோவா தான் இருப்பாங்க. சரிங்களா? மற்றபடி ரொம்ப ஏ கிரேட் ஏ பிளஸுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க பி எடுத்தாலும் சரி, சி எடுத்தாலும் சரி, ஜஸ்ட் நாலேஜ் நல்லா படிச்சுக்கோப்பா, பின்னாடி உனக்கு ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்றது மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவர் மைண்டே போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா படிப்பார். சரிங்களா?